ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மே 12ஆம் தேதி வந்த பாக்கியலக்ஷ்மி சீரியலுக்கான ஒரு ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். பாக்கியலக்ஷ்மி தன்னோட புது ரெஸ்டாரண்ட்டில் ஓப்பனிங் செரிமோனிக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோபி அங்கே என்ட்ரி ஆகுறாரு. ஒரு பொக்கேவை கொடுத்து வாழ்த்து சொல்லி, இது போல் மேலும் மேலும் நீ நிறைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் பாக்கியா அப்படின்னு சொல்லி வாழ்த்தவும் செய்கிறாரு. அடுத்ததாக இனியாவோட வீட்டில் இனியாவோட மாமனார் மாமியார் எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ஃபங்க்ஷன் போகாததை பற்றி இனியா கிட்ட சொல்லிட்டியான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் இனியாவும் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அவங்க வந்த பிறகு என்னங்க ஃபங்க்ஷனை கிளம்பலாமான்னு கேட்கும்போது, இல்லை சித்தப்பா ஒருத்தர் வந்து விருந்துக்கு கூப்பிட்ருக்காரு, ஸோ அங்கே தான் போகணும், ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதுன்னு சொல்லவும் இனியா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு சொந்தக்காரங்க தானம்மா முக்கியம், அப்புறமா போய்க்கலாம், இது ஒன்றும் கல்யாண ஃபங்க்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டும் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. அடுத்து ஓப்பன் செரிமனி ஃபங்க்ஷனுக்காக பாக்கியாவோட மாமியார் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்க மாமியார் முகத்தில் ஏதோ ஒரு சின்ன சங்கடம் தெரியுது. ஆனால் அவங்க வந்ததை பார்த்து எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம்தான். அவங்கள வரவேற்கிறதுக்காக பாக்கியலக்ஷ்மி வேகமாக வந்து வாங்கத்துன்னு வரவேற்கிறாங்க. அடுத்து அவங்களோட மாமியார், இது என்ன ரெஸ்டாரண்ட்டா, இதை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது நோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல். அடுத்து செலியன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி நீங்கள் போய் விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளே பாக்கியலக்ஷ்மி விளக்கேற்றிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. செலியனுக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். பட் நல்லாவே எல்லாருமே பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்க. அடுத்து எழில் வந்துட்டு, அம்மா கடையோட பேரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியலக்ஷ்மி மெஸ்ஸுன்னு இருக்கிற கடையோட பேரை பார்த்ததுமே அவங்க மாமியாருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னடா நம்ம பேர் வைப்பாங்கன்னு பார்த்தா அவள் பேர் வச்சுருக்காளேன்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அந்த சமயத்தில் கொடுக்குறாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு தான் மகன்கிட்ட, என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, நான் முதல்ல கிளம்புறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட தன்னோட அம்மா கிளம்புறதாகவும் அவங்களுக்கு இங்கே காத்தோட்டம் பத்தலைன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் பாக்கியாவுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து கடையில் இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டு சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஜெனிக்கிட்ட வந்து செல்வி பேச ட்ரை பண்ணுறாங்க. ஜெனியோட குழந்தை எப்படி இருக்குது, எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டயே பேசிகிட்டு இருக்கும்போது ஜெனி அவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்காம பேச தவிர்க்கிறாங்க. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த பாக்கியா ஜெனிக்கிட்ட, என்ன ஆச்சு, ஏன் இன்னும் செல்விக்கிட்ட உன்னுடைய பழைய கோவத்தை காட்டுறியா, இன்னும் மனசில் அந்த கோவம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழைய சம்பவத்தை மறக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பும் போது செலியன் தன்னோட அம்மா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. பட் அதை வாங்குறதுக்கு பாக்கியா மறுக்கிறாங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.